சென்னை மாநகராட்சி முன்பு துப்புரவு பணியாளர்களின் போராட்டம் 13 நாட்களாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 13 நாட்கள் கழித்து நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் இந்த துப்புரவு பணியாளர்களாம் நள்ளிரவு கைது செய்யப்பட்டு இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வருது இந்த அரசாங்கம். அந்த போராட்ட காலத்துல அந்த 13 நாட்களும் அந்த போராட்டக்காரர்களின் உள்ளங்களில் இருந்த ஒரே தலைவர் இருந்தா இந்த போராட்டமே நடந்திருக்காது. இந்த மாதிரியான சூழ்நிலை அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வந்திருக்காது. அந்த போராட்டக்காரர்கள் எல்லாம் மிஸ் பண்ண ஒரு தலைவர், அவர்தான் மறைந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். முன்னாள் பிஎஸ்பி கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலமா நாம பார்க்க போறோம். திரு ஆம்ஸ்ட்ராங் 1972 ஆண்டு ஜனவரி 31 நாள் சென்னையில பிறக்கிறார். ஆந்திர மாநிலத்தின் திருப்பதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்துல சட்டம் படிச்சு சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞரா வேலை புரிஞ்சு வந்தாரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதுக்கப்புறம் 2000 ஆண்டு புரட்சி பாரதம் கட்சியில தன்னை இணைச்சு அந்த கட்சியில பயணிச்சுட்டு வர்றாரு. புரட்சி பாரதம் கட்சி பத்தி இங்க சில பேருக்கு தெரியாது. புரட்சி பாரதம் கட்சி பூவை மூர்த்தியார் என்ற ஒரு தலித் தலைவரால இந்த கட்சி தொடங்கப்படுது. இந்த கட்சியை பற்றி இந்த வட தமிழகத்தில் அறியாதவங்களே இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வீரியம் உள்ள தலித் இளைஞர்களிடையே, தலித் மக்களிடையே அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்ததுல இந்த புரட்சி பாரதம் என்ற ஒரு கட்சிக்கோ, அந்த புரட்சி பாரதம் கட்சியை நிர்வகித்த தோற்றுவித்த திரு பூவை மூர்த்தியார் அவர்களுக்கும் பெரும் பங்கு இருக்கு. திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு தலித் தலைவரா அறிவதற்கு முன்னதாகவே இந்த வட தமிழகத்துல தலித் தலைவராக அறியப்பட்டவர் தான், தலித் மக்களிடையே தலித் தலைவராக அறியப்பட்டவர் தான் பூவை மூர்த்தியார் அவர்கள். அதுக்கப்புறம் அவரு ஆரம்பிச்ச கட்சி புரட்சி பாரதம் கட்சி. அந்த கட்சியை பத்தி இந்த வட தமிழகத்துல இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த கட்சியில தான் 2000 ஆண்டு தன்னை இணைச்சுக்கிட்டு அந்த கட்சியின் வாயிலாக பல்வேறு தலித் அரசியல ஆம்ஸ்ட்ராங் பேசுறாரு மக்களிடையே. அந்த கட்சியிலையும் பயணிச்சுட்டு வர்றாரு. 2006 ஆண்டு சென்னை மாநகராட்சி தேர்தலில் நின்று ஒரு சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெறாரு திரு ஆம்ஸ்ட்ராங். ஏன்னா ஒரு சுயேட்சை சென்னை மாநகராட்சியில ஒரு கவுன்சிலரா வின் பண்ண முடியாது. ஏன்னா இங்க பல்வேறு கட்சிகள் இருக்கு. அதிலும் குறிப்பாக ஆண்டிட்டு இருக்க கட்சியினுடைய பலம் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அதெல்லாம் கடந்து இந்த 2006 ஆண்டு ஒரு சுயேட்சை வேட்பாளராக களம் கண்டு சென்னை மாநகராட்சியின் கவுன்சிலரா இந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்திருக்காரு. அப்படின்னா அந்த மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பணிய, ஒரு கிரவுண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரவுண்ட் ஒர்க் எவ்வாறு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் தெரியுது. 2007 வருஷம் பிஎஸ்பி என்று சொல்லப்படுகிற பகுஜன் சமாஜ் பார்ட்டி, அந்த கட்சியில தன்னை இணைச்சுக்கிறாரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். தன்னை இணைச்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அவருடைய செயல்பாடுகள், தலித் மக்களுக்கு அவருடைய பணிகள் அதெல்லாம் பார்த்து இந்த பிஎஸ்பி கட்சியுடைய தலைவர் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய பிஎஸ்பி கட்சியினுடைய தலைவராக அவர் 2007 ஆண்டு செப்டம்பர் 24 பிஎஸ்பியில இணைகிறாரு. அதே ஆண்டு ஒரு இளம் தலைவரை நியமிக்குது பிஎஸ்பி கட்சியினுடைய தலைமை. 2007 அவர் கொல்லப்பட்ட அந்த நாள் வரை 2024 வரை இந்த பதவியில வகிக்கிறாரு திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதுக்கப்புறம் 2011
ஆண்டு வந்து கொளத்தூர் தொகுதியில அப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திரு இப்ப இருக்கிற ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில நிக்கிறாரு. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்சி, இப்போ வந்து ஆளுங்கட்சியா இருக்கு. அவரை எதிர்த்து ஒரு தலைவரை எதிர்த்து நிக்கிறாருன்னா அந்த மக்களுடைய இருக்கிற செல்வாக்கை வந்து நீங்க வந்து கவனிக்கணும். ஏன்னா அந்த மக்களிடையே செல்வாக்கு இருக்கும் பொருட்டு தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஸ்டாலினை எதிர்த்து கொளத்தூர் தொகுதியில நிற்கிறார். பிஎஸ்பி தலைவரான திருமதி மாயாவதி தலைமையில வந்து பலதரப்பட்ட போராட்டங்கள், பலதரப்பட்ட பேரணிகள், பலதரப்பட்ட ஊர்வலங்கள் அப்படி சொல்லிட்டு நிறையவே இந்த சென்னை பகுதியில், சென்னை மற்றும் சுத்தி இருக்கிற பகுதிகள்லாம் நடத்துறாரு. நீங்க வீடியோலாம் நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அம்பேத்கரிய புத்த மதத்தவர் என்று தன்னை வந்து அடையாளம் படுத்துகிறாரு. இந்த புத்த மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டு, ஏன்னா அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலிருந்து விலகி புத்தர் மதத்தை அவர் இறுதி காலங்களில் தழுவினாரு. ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து, ஏன்னா அம்பேத்கருடைய ஃபாலோவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எல்லாம், ஸோ இவரும் வந்து புத்த மதத்தை தழுவி அவரின் சார்பில் வந்து ஒரு புத்த விகார் எனப்படுகிற ஒரு புத்தர் கோவில, அதாவது 4 மாடி கொண்ட ஒரு புத்தர் கோவில சென்னையில வந்து நிறுவுறாரு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து அம்பேத்கரை பற்றி பேசின தலித் இளைஞர்கள், தலித் தலைவர்கள் எல்லாம் வந்து புத்தரை இன்னும் பெருமளவு பேச ஆரம்பிக்கிறாங்க. பெருமளவு அரசியல்ல புத்தரை வந்து கையாள ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து புத்த மதத்தை தழுவிய பிற்படுத்தா புத்தரை வந்து தங்களுடைய கைகளில் எடுத்து அவருடைய கோட்பாடு, அவருடைய நெறிமுறைகள்லாம் வந்து ஈடுபாடு கொண்டு நிறைய பேர் வந்து புத்த மதத்தை தழுவுறாங்க. இவருடைய ஸ்பீச்லாம் வந்து பெரும்பாலும் வந்து சாதி ஒழிப்பு, சமத்துவம், கல்வியினுடைய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருமளவு இவருடைய ஸ்பீச்லாம் இருக்கும். ஏன்னா தலித் மக்கள் குறிப்பாக வந்து வட சென்னை பகுதிகளில் அரசியல் புரிதலோடு இருக்காங்கன்னா கண்டிப்பா ஆம்ஸ்ட்ராங் என்பவர் மிக முக்கிய காரணமா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து பல்வேறு வழக்கறிஞர்களை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய வழக்கறிஞர்கள் வந்து இவரை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து எல்எல்பி படிச்சு வந்து வழக்கறிஞரா ஆயிருக்காங்க. தலித் மக்களிடையும் தலித் இளைஞர்களிடையும் பலதரப்பட்ட வகையில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஏன்னா தலித் தலைவர்கள் வந்து இப்போ வந்து திருமாவர்கள் இருக்கிறாரு. தமிழகம் முழுக்க வந்து ஒரு ஐகானிக் தலைவரா இருந்தாலும் கூட இந்த வட தமிழகத்தை பொறுத்த வரையிலும் பூவை மூர்த்தியார், அடுத்தபடியா ஜெகன்மூர்த்தியார் அந்த கட்சியில இருந்தாரு. பட் அதே மாதிரி தன்னை வந்து ஒரு தலித் தலைவரா அடையாளப்படுத்திக்கிட்டு ஒரு வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலித் தலைவரா இருந்தவர் தான் அதுவும் அறியப்பட்ட ஒரு தலித் தலைவரா இருந்தவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவருடைய பணி வந்து மிகப்பெரிய ஒரு பணியா இந்த தலித் மக்கள்லாம் கருதுறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கட்சிக்காரர்கள் ஏதோ கடைக்கோடி இளைஞருடைய இல்ல கடைக்கோடி அந்த கட்சியில இருக்காங்க இல்லையா, அந்த பிஎஸ்பி கட்சியில அவங்களுடைய இல்ல நிகழ்ச்சிகள்லாம் இன்வைட் பண்ணா தவறாம போய் கலந்துக்கிட்டு தன்னுடைய உரையாடல்களை, தன்னுடைய அம்பேத்கரிய கொள்கைகளை பத்தி பேசுறதுல வந்து அவர் வந்து வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காரு. அம்பேத்கர்னா யாருன்னு கூட தெரியாதவங்க, அவருடைய கொள்கையை வந்து பற்றி தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் வந்து போய் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்த்ததுல வந்து மிகப்பெரிய ஒரு பணியை வந்து இறந்த பிஎஸ்பி கட்சியினுடைய தலைவருடைய பணி பாராட்டுக்குரிய ஒரு பணியா இருக்கு. ஏன்னா இன் அண்ட் அவுட் சென்னையை பொறுத்த வரைக்கும் இன் அண்ட் அவுட் எதுவா இருந்தாலும் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஒரு கவனத்திற்கு போயிடும். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்தது இல்லையா, இந்த போராட்டம் மேபி ஆம்ஸ்ட்ராங் இருந்திருந்தா
அந்த போராட்டம் இவ்வாறு நடந்திருக்காது. அந்த போராட்டமே என்னை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்காது. அவருடைய கோரிக்கைகளை வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு அடிப்படையில அரசின் கவனத்திற்கு கண்டிப்பா திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருப்பாரு. அவர்களுக்கான நீதி வந்து கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அந்த போராட்டக்காரர்கள் நிறைய பேர் நான் பார்த்தேன். அந்த போராட்டக்காரர்கள் வந்து மிஸ் பண்ண ஒரு தலைவன் கண்டிப்பா ஆம்ஸ்ட்ராங்க தான் இருந்தார். ஏன்னா அடித்தட்டு மக்களுடைய குரலாய் வந்து ஓங்கி ஒழிச்சவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படிப்பட்ட திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் நாளன்று தன்னுடைய வீட்டின் அருகே புதிதாக கட்டப்படுகிற இந்த சென்னையில பெரம்பூர் பகுதியில் இருக்கு. அவர் வந்து புதிதா வீடு கட்டிட்டு இருக்காரு. அதன் அருகில வந்து ஆன்லைன் உணவு டெலிவரி செய்யும் ஆட்கள் போல வந்து அவர் வந்து குத்தி படுகொலை செய்யறாங்க ஒரு கும்பல். இப்போ வரைக்குமே வந்து பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுத்துட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே அந்த படுகொலையை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை. அது வந்து புரியாத புதிராக தான் இப்போ வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பிடிக்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து என்கவுண்டர் பண்றாங்க, ஒரு சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சுட்டு போயிட்டாங்க, வட மாநிலத்துக்கு தப்பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு வராங்க, என்கவுண்டர் பண்றாங்க. இருந்தாலும் கூட இந்த படுகொலைக்கு இப்ப வரைக்குமே நீதி கிடைக்கல. அவருடைய இறப்பின் இந்த படுகொலையின் விசாரணை குறித்து வந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஎஸ்பி கட்சி சார்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி பொது ஒரு புது கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதன் சார்பிலையும் வந்து சிபிஐக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. உள்ளபடியே கண்டிப்பா அவருடைய படுகொலைக்கு நியாயம் கிடைக்கணும். சிபிஐ விசாரிச்சு கண்டிப்பா இந்த ஒரு படுகொலைக்கு நீதியை வாங்கி தரணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் மிகப்பெரிய ஒரு தலித் மக்களின் எழுச்சி நாயகனாகவும் இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய இறப்பு என்பது வந்து உள்ளபடியே தலித் மக்களுக்கு இந்த தமிழகத்தில் இருக்கிற நாட் ஓன்லி வட தமிழகம், இந்த தமிழகம் முழுக்க இருக்கிற பட்டியல் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பா கருதப்படுது. கண்டிப்பா இந்த அரசாங்கம் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவருடைய படுகொலைக்கு நீதி வாங்கி தரணும். அதுதான் இந்த வீடியோ பதிவின் மூலமா நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு. நன்றி.